டாப் கம்பெனிஸ் ஆஃப் தி கண்ட்ரி செக்டார் லீடர்ஸாக இருக்கு. ஆனால் தே ஆர் அண்டர் பர்ஃபார்மிங். மார்க்கெட் கேப் பிரகாரம் தே ஆர் த டாப் கம்பெனிஸ். பிஸ்னஸ் வைஸ் பார்த்தாலும் தே ஆர் த டாப் கம்பெனிஸ். செக்டார் லீடர்ஷிப்லையும் தே ஆர் த டாப். ஆனால் ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 years 4 years 3 years ஜீரோ ரிட்டர்ன்ஸ். லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். HDFC Bank ரிட்டர்ன்ஸ் இல்லை, லாஸ்ட் 3-4 years நோ ரிட்டர்ன்ஸ். இந்துஸ்தான் யூனிலீவர் டாப் FMCG கம்பெனி, லீடர் இன் FMCG, ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ரிலையன்ஸ் ஆயில் அண்ட் கேஸ்ல இருக்காங்க, ரீட்டைலில் இருக்காங்க. ஸோ தே ஆர் ஒன் ஆஃப் தி காங்க்ளமரேட் இன் இந்தியா, லார்ஜஸ்ட் காங்க்ளமரேட் இன் இந்தியா. ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 3-4 years இல்லை, நில் ரிட்டர்ன்ஸ். அதே மாதிரி வந்து ஒன் மோர் ஸ்டாக் ITC, ஒன் அனதர் காங்க்ளமரேட் இன் இந்தியா, லாஸ்ட் 4-5 years ரிட்டர்ன்ஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் கேப் பிரகாரம் தே ஆர் த லீடர்ஸ். ஏர்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 4-5 years அவங்களுடைய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 12-15% CAGRல ஏர்னிங்ஸில் கொடுத்துட்டுருக்காங்க. பட் ஸ்டில் 4 years நோ ரிட்டர்ன்ஸ். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் என்ட்ரி வேல்யூவேஷன் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் என்டர் ஆகும்போது அந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் டூயிங் கண்டினியூஸ்லி டீசன்ட் க்ரோத், ரெவன்யூ க்ரோத்தும் ஸ்ட்ராங்காக இருந்து கார்பரேட் ஏர்னிங்ஸும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் ரீசனபிளி குட் ப்ராஃபிட்டபிலிட்டி, ROEயும் ரீசனபிளாக இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதுதான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ப்ரூவ் பண்ணுறது. இன்ஃபோசிஸ் எடுத்துட்டீங்களாலும் சரி, TCS எடுத்துட்டாலும் சரி, HDFC, கோட்டாக் பேங்க், ஆல் தீஸ் திங்ஸ் இந்த பர்டிகுலர் செக்டாரில் லீடராக இருந்தும் அண்டர் பெர்ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு காரணம் என்ட்ரி வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது 3 years பிஃபோரும் சரி, 2 years பிஃபோரும் சரி. அதனால் டிஸ்பைட் ஹை குவாலிட்டி கம்பெனிஸ், டிஸ்பைட் ரீசனபிளி குட் ஏர்னிங்ஸ், தே ஹவ் அண்டர் பர்ஃபார்ம்ட். இது ஒரு இன்ஜின், டெட் இன்ஜின் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஹை பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின் அப்படின்னு ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கோங்களேன். ஸ்டாக்ஸ் லைக் ICICI Bank, SBI ரீரேட் ஆச்சு லாஸ்ட் 2-3 yearsல. பாரதி ஏர்டெல் இட் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோடட் பிரைஸ். அண்ட் தென் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மல்டிபேகர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது லாஸ்ட் 2-3 yearsல. So these are all one set of stocks which has given last 4 years and 5 years 200%, 150%, 100% returns இப்படி கொடுத்தது. Exactly opposite to dead stock basket where returns were zero. இந்த பேஸ்கெட்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் 100%, 150%, 200% returns. எதனால? very strong moat, very high ROE returns, very high corporate earnings, entry valuation was very reasonable. Mahindra and Mahindra 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா entry valuation was very reasonable. அதோட எஃபெக்ட் லாஸ்ட் 4 yearsல it has delivered a phenomenal return. SBI price to book it was very low, so it gave a very good opportunity. Backed by strong returns, top line growth ஸ்ட்ராங்கா இருந்தது, profitability ஸ்ட்ராங்கா இருந்தது, EPS growth ஸ்ட்ராங்கா இருந்தது, என்ட்ரி வேல்யூவேஷன் சீப்பா இருந்ததுனால இன்வெஸ்டர்ஸ் were able to harvest very good returns. So two parallel engines, ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சு, ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படியே டவுன்ஃபால் ஆச்சு. அதனால பேலன்ஸ் அவுட் ஆகி நிஃப்டி 9%, 10% ரிட்டர்ன் கொடுத்தது. நவ் கோயிங் ஃபார்வர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் லீடர்ஸ் ஆஃப் தோஸ் பர்டிகுலர் செக்டார்ஸ் அதே சமயத்தில் பாட்டம் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ட்ரி வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் வெரி வெரி அட்ராக்டிவ் ஆர் லோ. SBI HDFC பேங்க் எடுத்திருந்தாலும் சரி, ரிலையன்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இப்போ என்ட்ரி வேல்யூவேஷன் அட்ராக்டிவ் ஆயிடுது. இங்கிருந்து எக்ஸ்ப்ளோசிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா அப்படின்னா நமக்கு தெரியாது. ஆனால் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரீசனபிளி குட். இந்த இடத்துல என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறது, லாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கு. மார்க்கெட் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ரிகவர் ஆகும்போது இந்த ஸ்டாக்ஸ் இட் கேன் ஸ்டார்ட் ரிகவரிங் மச் ஃபாஸ்டர். ஏன்னா திருப்பி அதே 15-16% ஏர்னிங்ஸ் growth அவங்க கண்டினியூஸாக கொடுத்தாங்கன்னா தி ஸ்டாக்ஸ் கேன் ரைஸ், பவுன்ஸ் பேக் எஃபெக்டிவ்லி.
ஸோ பர்ஃபார்மிங் பேஸ்கெட் இஃப் இட் கண்டினியூஸ் டு பர்ஃபார்ம் ப்ளஸ் இந்த டெட் ஸ்டாக்ஸும் ரிகவர் ஆச்சுன்னா நிஃப்டி கேன் கிவ் அ வெரி குட் ரிட்டர்ன் இன் த நெக்ஸ்ட் 2-3 years. ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இஸ் வெரி குட். Entry valuations look reasonably good at index level. Debt basket has got a very low valuation. So entry valuation அங்க அட்ராக்டிவா இருக்கு. This is a good opportunity for 4-5 years இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்னால. அதே சமயத்தில் எனக்கு பெரிய ரிஸ்க் வேண்டாம், வாலட்டாலிட்டி வேண்டாம் அப்படின்றவங்க நிஃப்டி பீஸை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுக்கலாம். So prior to October 24, 2023, 24, early 24 அங்கெல்லாம் வாங்கினவங்களுக்கு இப்போ இந்த டெட் பேஸ்கெட்னு சொல்றோம் இல்லையா, அண்டர் பெர்ஃபார்மிங் பேஸ்கெட், இந்த அண்டர் பெர்ஃபார்மிங் பேஸ்கெட்ல வாங்கினவங்க ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சி பேங்கை வச்சிருக்கேன் ஆர் ரிலையன்ஸ் வச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல நான் டிசிஎஸ்ஓ இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல நான் லாக் ஆயிருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த இடத்துல we have to wait and see. ஏன்னா இப்போ மொமெண்டம் இல்லை, இங்கிருந்து நெக்ஸ்ட் 2-3 yearsல பர்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னாக்கா there is a possibility. பட் ஸ்லோவா கொஞ்சம் ஆவரேஜ் அவுட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க கிடைக்கிறது. ஏற்கனவே நான் மைனஸ்ல இருக்கேன், பட் இஃப் ஐ ஹாவ் அடிஷ்னல் கேபிட்டல் இந்த இடத்துல கொஞ்சம் நான் இந்த லோயர் ப்ரைஸ்ல ஆட் பண்ணிண்டாக்கா எனக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருது. ஸோ ஒரு எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நெக்ஸ்ட் 2 yearsல கிடைக்கலாம். இதே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிற பேஸ்கெட் லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐயோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோ பாரதி ஏர்டெல் பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த மாதிரி ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்ஸ்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட்ல இருக்கிறவங்க ப்ராபபிளி திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு டேக் அன் எக்ஸிட். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடுத்து, இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் நாட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஒரு இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம சொல்லியிருக்கோம். வேல்யூவேஷன் எந்த இடத்துல இருக்கு, ஏர்னிங்ஸ் growth எப்படி இருக்கு, இந்த இடத்துல நாம ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கலாமா இல்லை ரீபேலன்ஸ் பண்ணலாமா அப்படின்றதுக்கான ஒரு தாட் தான். இட் இஸ் நாட் அ பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன்.